மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய கோரி தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகள் தரப்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நோட்டீஸ் தரப்பட்டது. சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நோட்டீஸை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் புறக்கணித்து விட்டன. நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இரண்டாம் கட்ட அமர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்குகிறது. அன்றைக்கு எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபாவில் என்டிஏவின் பலம் 293, இண்டி கூட்டணியின் பலம் 233. திரிணாமுல் காங்கிரஸ் நோட்டீஸை ஏற்காததால் அந்த கட்சியின் 28 எம்பிக்களும், ஆம் ஆத்மி நோட்டீஸை எதிர்ப்பதால் அதனுடைய 3 எம்பிக்களும் எதிர்க்கட்சியினரின் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டார்கள். எனவே எதிர்க்கட்சியினரின் தீர்மானத்துக்கு ஆதரவாக 202 வாக்குகள் மட்டுமே கிடைக்கும். எனவே தீர்மானம் தோற்பது உறுதி.